பிரைஸ் லார்ட். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்னம்மா? ஸ்வீட்டி. ஸ்வீட்டி. ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பீங்களா? ஓகே, எத்தனை படிக்கிறீங்க? 11th படிக்கிறேன். 11th படிக்கிறீங்க. என்ன குரூப் எடுத்துருக்கீங்கம்மா? பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ். எப்படி சயின்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு. படிக்க முடியுதா? இது அப்படியே இல்லை, ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஓகே, எதனால் இப்போ சயின்ஸ் எடுத்தீங்க? சயின்ஸ் வீட்டில் எப்போ சொன்னாவே எடுத்தேன். நீங்களா எடுக்கல, ஆனால் உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு? எனக்கு இல்லை. நான் 11th படிக்கவே எனக்கு விருப்பமே இல்லை. நான் வீட்டு கஷ்டத்தினால 10th முடிச்சுட்டு போலீஸுக்கு அப்ளை பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அது முடியல. அப்பா படிக்க சொன்னாங்க. ஓகே, உங்கள் அப்பா நல்ல அப்பாவா இல்லையா? நல்ல அப்பா. நல்ல அப்பா. கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஓகே, அப்பா என்ன வேலை பண்ணுறாங்க? அப்பா கல் இருக்க போகிறாங்க. கல் இருக்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டம் தானே அது? வெரி குட். உண்மையிலே உங்கள் அப்பா அப்ரிஷியேட் பண்ணேன்னு சொல்லு. ஓகேவா? உண்மையிலே நீ குடும்ப கஷ்டத்தினால வேலைக்கு போக நினச்ச, ஆனால் அப்பாவே உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? படிக்க சொன்னாங்க. வெரி குட். சரி, இப்போ இது 11th வந்ததுக்கு அந்த குரூப் நீங்கள் எடுத்தீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த குரூப்பில் விருப்பம் இல்லை, அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சு? அது நான் எசப்பாட்ட கேட்பேன், எனக்கு இது படிக்க முடியல, இதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு தான் படிப்பேன். அப்படி கேட்குறது என்னமோ அந்த இதில் அப்படியே தொடர்ந்து படித்து முடிச்சாச்சு. ஓகே, நீங்கள் இப்போ இந்த டியூஷன் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நான் 10th படிக்கிற புதுசில் தான் நான் சேர்ந்தேன். 10th இங்கே தான் படித்தேன். ஓகே, அப்போ புதுசில் சேரும்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு படிக்கும்போது நிறைய உங்களுக்கு மார்க்கு இதெல்லாம் இதாக இருந்திருக்கும். இங்கே 10th அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 10th எப்படி இருந்துச்சு? 10th உண்மையாக சொன்னால் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகுவேன். எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. டியூஷன் வந்ததுக்கப்புறம் பாஸ் ஆவேன். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் தான் போகும். அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் கிட்ட நான் சோசியல் ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன். அது ஃபெயில் ஆயிடுவேன்னு தான் நான் இருந்தேன். கடவுள் ஏசப்பா இருந்ததுனால பாஸ் ஆகி வந்துட்டேன். டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன். ஷாலினி அக்கா தான் சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பைபிள் படிக்க சொல்லுவாங்க. அதனால தான். சுபா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் 10th படிக்கும்போது ஆரம்பத்தில் இப்போ தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் இருக்கட்டும், இதில் இந்த டியூஷனுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கும்போது எப்படி உங்களோட மார்க்லாம் இருந்துச்சு? சும்மா நீங்கள் ஓப்பன் தான், எப்படி இருந்துச்சு? அதான் சொல்லிட்டேன், ஃபெயில் தான். ஃபெயில், எல்லாத்தையும் ஃபெயில் தான். ஃபெயில்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பீங்க? சும்மா சொல்லுங்கள். 30, 28 இது மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் உங்களுக்கு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? இல்லை. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் டியூஷன் சேர்ந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிங்க? எப்படி உனக்கு மோட்டிவேட்டட் கொடுத்தாங்களா? எப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஷாலினி அக்கா தான் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அது எஃபர்ட் போட்டு படிச்சதுனால பாஸ் ஆகிட்டீங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் பாஸ் ஆகணும். இப்போ எப்படி உங்களுக்கு டியூஷனில் அது நீங்கள் எப்படி படிச்சுட்டு வர்றீங்க? இது எப்படி இருக்குது இந்த சயின்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு? டியூஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? மற்ற சப்ஜெக்டை விட எனக்கு பாட்டனி இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நான் ரொம்ப யோசிக்கிறேன் ஸ்வீட்டி. என்னன்னா, நீ 10thலேயே படிக்கவே இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன், ஆனால் நீ சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு என்னாலே நம்ப முடியல. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு படிக்க முடியாமல் இருந்த உடனே நீ ஏதோ ஓரளவு முயற்சி செஞ்சு ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டேல, இன்னும் நீ ரன் பண்ண, இன்னும் நல்லா படி. கண்டிப்பாக நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல போலீஸாவோ இல்லை ஒரு லாயராவோ கண்டிப்பாக பார்ப்போம். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு. நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நீ சூப்பராக என்ன பண்ணுவ, வருவ. உங்கள் அப்பாவோட கனவு கண்டிப்பாக என்ன பண்ணு, நிறைவே.